வடிவேலு சின்ன சின்ன கவுண்டர்ல குடப்புச்சாந்துவன் எங்க கேப்டன் அவன் வடிவேலா பார்க்க கூட வரல இல்லை. அவன் நன்றி கேட்டவன்ல 1ஆம் நம்பர் நன்றி கேட்டவன். அவர் இல்லைன்னா வடிவேலுன்ற ஒருத்தனை வந்து இன்றைக்கி இந்தளவுக்கு வளர்ந்துருப்பானா, இவ்வளோ பெருசாக இருந்திருப்பானான்னு தெரியாது. இதே இவரோட அக்கா இறந்த சாவு சம்பவத்தில் தான் அவன் போதையை போட்டு தகராறு பண்ணான். ஆனால் நாட்டில் வந்து இதே திமுகக்காரங்க என்ன சொன்னாங்க, தலைவரை வந்து குடியாரம் கொடுத்துட்டு பேசுகிறானானுங்க. அவர் கோவத்தில் பேசுவார், யாரையும் உரிமையில் பேசுவார். இவனை மாதிரி குடியார போய் கிடையாது வடிவேல் மாதிரி. 1ஆம் நம்பர் அயோக்கியில் பச்சை அயோக்கியம் வந்து பச்சை வந்தின்னு சொன்னால் அது வடிவேலை சொல்லலாம். வடிவேலு சார் வந்து இறப்புக்கு வரலைன்றது அவருடைய குறுகிய எண்ணத்தை தான் காட்டுது, அவ்வளோதான் சார் நம்ம சொல்ல முடியும். அதாவது கேப்டன் வந்து எதிராக இருந்தாலும் வாழ வச்சு பார்த்த ஒரு கேப்டன். அவர் வடிவேல் மட்டும் இல்லை, அவரால் பயனடைந்தவங்க நிறையா பேர் வரவில்லை. அதை வந்து நம்ம குறிப்பாக வடிவேல் மட்டும் சொல்ல முடியாது. கலை உலகத்தில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் அவங்களுக்கு தெரியும். இன்றைக்கி அவரால் வளர்ந்த டேரக்டரும் சரி, ப்ரொடியூசரு, நடிகர்கள் அவங்களே பாதி பேர் வரலை. அதனால் வந்து எங்களுக்கு வந்து வடிவேலு தான் ஒரு மேட்டரே கிடையாது. வடிவேலுக்கு ஒரு மேட்டரே கிடையாது. வடிவேலு கூட உதவி செஞ்ச நடிகர் எத்தனையோ இருக்காங்க, அவங்களே வரலையே, அவங்களாம் என்ன போய் சொல்கிறது. அதனால் அவங்களுடைய குறுகிய உள்ளம் அவ்வளோதான். மனசாட்சிப்படி அவர் இருந்தார்னா இன்றைக்கி வந்து அவர்லாம் எப்படியே இன்றைக்கி அப்படியே வந்து கேப்டன் வந்து அவரை அழகு பார்த்தவர். ஆனால் இன்றைக்கி அவர் அஞ்சானது ஒரு இரங்கல் செய்தி கூட சொல்லாதது எங்களுடைய ரசிக மன்றத்துக்கும் சரி, எங்களுடைய கட்சி சார்பாகவும் சரி, நாங்கள் வன்மையாக ஒரு கண்டிக்கிறோம். வடிவேலை பற்றி நாங்கள் சொல்லணும்னு நினச்சோம்னா, அவர் திரையுலகத்துக்கு கொண்டு வந்து ஒரு அழகு பார்த்த எங்கள் கேப்டன் அவர்கள் வந்து இன்றைக்கி அவர் துரோகம் செஞ்சுட்டு போயிட்டார். ஆனால் அவர் இறப்புக்கு கூட ஒரு இரங்கல் செய்தி சொல்லாதது நாங்கள் ஒட்டுமொத்த கட்சி சார்பாகவும் சரி, ரசிக மன்ற சார்பாகவும் சரி வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். அவர் சொல்கிறாரு ஒரு பேட்டியில், தண்ணியில் தான் கப்பல் போகும் அதுமாரிலாம் சொல்லி எங்கள் கேப்டனை வந்து இழிவுபடுத்தியிருக்காருங்க. ஆனால் அவருடைய ஆன்மா சாந்தி அடைஞ்சிடும். இந்த வடிவேல் பேசுனதெல்லாம் அதுக்கு அவன் இறைவன் தான் பதில் சொல்லணும். எங்கள் தலைவரோட ஆன்மா தான் அவருக்கு பதில் சொல்லணும். ஆனால் தலைவரை பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறமும் வடிவேலை குறை சொல்லலை, நல்லா வளரட்டும், அவனை நடிக்க சொல்லுங்கள். இன்னும் இவர் பேசலைனாலும் பக்கத்தில் உள்ள அவங்க நண்பர்களோட சொல்லி அவரை நடிக்க சொல்லுங்கள், ஏன் இப்படி இருக்காப்புல வடிவேல்னு அப்படின்னு சொன்னவர் தலைவர். அதேமாதிரி தலைவரை போய் நீ வந்து மனம் திருந்தி அவர் கடைசி நேரத்தில் கூட நீ வந்து பார்க்கலன்னா நீ மனிதனே கிடையாது. வடிவேலு வந்து சொல்ல விரும்பலை. வடிவேலு வந்து உண்மையாலும் ஒரு மனசார வந்து ஒரு சோறு சாப்பிட்ற மனிதனாக இருந்தால், ஒரு நல்ல தன்மான மனிதனாக இருந்தால் கண்டிப்பாக கேப்டன் தேடி வந்திருப்பார். அந்த ஆள் வரல, அதுக்கு தகுதி இல்லாத ஆள் கண்டிப்பாக. ஏன்னா சின்ன கவுண்டர் பார்த்துக்கு வந்து கேப்டன் தான் அந்த ஆளுக்கு வாழ்ப்பு வாங்கி கொடுத்து ஒரு அளவுக்கு தேடி கொடுத்தாரு. இருந்தாலும் அந்த ஆள் வரல. எங்கள் கேப்டன் முகத்தை பார்த்து அவருக்கு தகுதி இல்லை, இதுதான் உண்மை. என்ன கேப்டன் முகத்தை பார்த்து அவருக்கு தகுதி இல்லை ஐயா. நாங்கள் வந்து ஏன்னா ஐயா எங்களுக்கு வந்து உண்மையாலுமே தெய்வம்னா ஒன்றுனா எங்கள் கேப்டன் மட்டும்தான். கேப்டன் மட்டும்தான் எங்களுக்கு தெய்வம். ஒரு மயில்சாமியிலேருந்து இந்த இப்போ ரீசெண்டாக இறந்த போண்டாமணி வரைக்கும் யாரோட இதுக்குமே வரல. அவனோட கூடவே நடித்த சக காமெடி நடிகர்களுக்கே வரல. அவன் தலைவருக்கு எங்கள் அண்ணனுக்கு கேப்டனுக்கு வர பற்றி எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா அவன் வந்து எச்ச பொறிக்கின்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் அவனை பற்றி நம்ம திரும்ப பேசுகிறத விட ஈனப்பையில் போய் பேசுகிறது அது தேவையில்லாதது தானே. அவனை நம்ம பேசணுன்னா தனிப்பட்டு அவனை நேராக எங்கே பார்க்குறோமோ அன்னைக்கு பேசலாம். வடிவேலு வந்து உண்மையாகவே மனுஷனே இல்லைங்க. ஏன்னு கேட்டால் இந்த வடிவேலு வந்து எத்தனாயிரம் தொண்டர்களை வச்சுருக்கலாம் கையில். ஆனாலும் இனி வந்து அவருக்கு வந்து எல்லா விதமான கெப்பாசிட்டியும் பவரும் இழந்துருவார். அவர் இனிமேல் அவர் அங்கீகரிக்கப்பட மாட்டார். அவர் வந்து ஒரு மனுஷனும் அங்கீகரிக்கப்பட முடியாது. அவர் வந்து மனுஷனே இல்லை. இப்போது நல்ல ஒரு மக்களை கவர்ந்தார் காமெடியால். இருந்தாலும் அது எல்லாம் எனக்கு பீஸ் பண்ண பல்பு மாதிரி ஆகிடும். ஆமாம், கேப்டனால அதை இழந்துட்டார். கேப்டன் அவரால் இழக்கலை, மக்கள் மனதில் அவன் இல்லாத போயிடுவான். அவன் ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு செயல் இது. ஒரு கணத்தில் அடிச்சா மறு கணத்தை திருப்பி விடுன்னு ஏது சொன்னார். இவன் வந்து ஒரு மனுஷன் அவர் வீட்டு பக்கத்தில் இருக்கிறான், ஒரு துடிக்கணும், அந்த இதயம் துடிக்கணும். துரோகி, ஆமாம் துரோகி தான், கண்டிப்பாக துரோகி தான். இவன் ஒரு மனுஷனே கிடையாது. மன்னிக்கிறது மனித மாண்பு, அது தெரியாதா? எத்தனை படத்தில் வந்து வசனம்லாம் பேசுகிறான். இன்றைக்கி ஒரு விஜயகாந்த் எவ்வளோ பெரிய சக்தி, இந்த உலகத்தில் மாபெரும் சக்தி இமயம் சரிஞ்சதுன்னு சொல்கிறாங்க. அந்த இமயம் சரிஞ்சிச்சு. ஆனால் வந்து இவன் மனசு சரியில்லை. பார்த்தீங்களா, வந்து பார்த்துருக்கணும் அவரை. உண்மையாகவே எப்பேற்பட்ட சக்தி எதிர்த்து நிற்கிற ஒரே மனுஷங்க. நம்ம சொல்லிக்கலாம் கதைக்கு, நான் அவனை ஏற்றேன், வேணும் ஏற்றேன், அவனை பண்ணேன், இவனை பண்ணேன்னு கிடையாது.
தனி மனுஷனாக இருந்து இவ்வளோ பெரிய கட்சியை உருவாக்கி மக்களுக்காக வாழ்ந்த ஒரு மாபெரும் வள்ளலுங்க. எம்ஜிஆருக்கு அடுத்தபடியான எம்ஜிஆரே மிஞ்சின ஒரு வள்ளலாக இவர் இன்னைக்கு மக்கள் மனதில் அங்கீகரிக்கப்பட்டதால் தான் இவ்வளோ மாபெரும் கூட்டம், கிலோமீட்டர் கணக்கில் மாபெரும் கூட்டம், எவ்வளோ கூட்டம் அலைக்கலனான திரண்டு இருக்குது இந்த கூட்டம். அதுவே அடையாளம், இதுவே அடையாளங்க, பேரடையாளம். உண்மையாகவே இவரை போல ஒரு மனுஷன் உண்மையாகவே டூ ஆர் டை, செய் அல்லது செத்துமடி என்ற ஒரு கொள்கை பிடிப்பட வாழ்கிறோம். நான் அந்த கொள்கை பிடிப்பட இருக்கிறதால தான் இவரை நான் இப்படியாப்பட்ட மனுஷனை பார்க்காத போகக்கூடாது, அவர் முகத்தை பார்க்கலனா கூட அந்த ஸ்பாட்டுக்கு போய் வந்தன்ற எண்ணத்தோட உண்மையாகவே டீச்சர்கிட்ட 100 ரூபாய் கடன் வாங்க போனேன். 100 ரூபாய் கடன் வாங்கின்னு போகணுமான்னு கேட்டாங்க. இல்லைங்க, என்னுடைய ஆர்ப்பரிப்பு எனக்கு போகலன்னா அது ஒரு அர்த்தம் இல்லாத போய்ட்டுன்னு சொல்லிட்டு உண்மையாகவே 100 ரூபாய் கடன் வாங்கினேன். நான் ஒரு 70 ரூபாய் 170 ரூபாய் தின்னு வந்தேன். இந்த காசாட தான் வந்தேன். இங்கே யாருன்னா பார்த்தா கூட நம்ம ஃப்ரெண்டுங்க யாருன்னா ஹெல்ப் பண்ணாங்கன்னு அந்த மாதிரி நிலையில் வந்தேன். நான் வந்து இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் தலைவருக்கு நின்று தோற்று போட்டேன், பூட்டு சேனத்தில் நின்று தோற்றுட்டான். இவரோட வந்து உதவி கேட்கலாம்னு நினச்சேன். முன்னாடியா எனக்கு டைம் இல்லாதால மிஸ் பண்ணிட்டேன். இவரை கேட்டதாக கண்டிப்பாக கொடுத்துருப்பாரு, கண்டிப்பாக கொடுத்துருப்பாரு. ஐயோ அந்த இழப்பை இழந்துட்டோமே, இனி யார் நம்மளுக்கு வந்து அடுத்த தேர்தல் நிற்கலான்னா கூட ஒரு ஹெல்ப் வந்து கேட்கறதுக்கு வேற மனுஷனே கிடையாது. நடிகர்லாம் இன்னைக்கு கேட்குறான், போய் கேட்டால் கொடுக்கலாம். எத்தனையோ பேர் இருக்காங்க, கொடுக்க மாட்டான். அவனுக்கெல்லாம் அந்த மனசு கிடையாது. எந்த ஆக்டர் வேணா இருக்கலாம். இன்னைக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க நடிகரில், பெரிய பெரிய ஆளுங்களாம், அந்த மனசு இல்லை. வடிவேலு மாதிரி நன்றி கட்ட ஜென்மத்தை இதுவரையும் நான் பார்த்தது கிடையாது. ரெண்டாவது, அதுக்கு முன்னாடி எவ்வளோ உதவி பண்ணியிருக்காரு, வடிவேலுக்கோசம் எவ்வளோ உதவி பண்ணியிருக்காரு, எவ்வளோ நல்ல உதவி பண்ணியிருக்காரு. அவர் கஷ்டத்தில் இருக்கும்போது கூட கேப்டன் தான் ஹெல்ப் பண்ணியிருக்காரு, வேறு யாரும் ஹெல்ப் பண்ணல. வேறு ஹெல்ப் பண்ணியிருந்தா கூட அப்பாற்பட்ட விஷயம். ஃபஸ்ட்டு கேப்டன் தான் ஹெல்ப் பண்ணார். வடிவேலுக்கோசம் கஷ்டப்படுறான்னு சொல்லி முதல்ல கேப்டன் தான் ஹெல்ப் பண்ணார், வேறு யாரும் ஹெல்ப் பண்ணல. ஆனால் திமுக ஜாயின் பண்ண உடனே ரொம்ப கேவலமாக பேசி என் தலைவனை எங்களுடைய உயிரை கேவலமாக பேசுனது ரொம்ப அநாகரிக விஷயம். ஆனால் அதையும் நாங்கள் பொறுத்துட்டு இருந்தோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, கேப்டன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, எதுவும் பண்ண தேவையில்லை அப்படின்ற ஒரு வார்த்தைக்கோசம் நாங்கள் இதுவரையும் பொறுமையாக இருக்கிறோம். அவர் இதுவரையும் வந்து பார்த்தாரா பார்க்கலையான்னு கூட எங்களுக்கு தெரியல. ஆனால் அவர் வந்து பார்த்துருந்தாருன்னா நல்ல மனுஷன். அவர் வந்து பார்க்கலனாக்கா அவர் ஒரு மனிதாபிமானத்தை இறந்துட்டாருன்ற ஒரு விஷயம். ஆனால் எங்களுக்கு அவர் மேலே கோவலாம் கிடையாது, அவர் மேலே கோவலாம் கிடையாது. கேப்டன் சொன்ன ஒரே வார்த்தைக்கோசம் நாங்களாம் கையும் காலையும் கட்டி போட்டு கம்முன்னு இருந்தோம். அவர் பேசுகிற வார்த்தைக்கு நாங்கள் என்றைக்கோ போய் அவர் என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். அவர் சொன்ன ஒரு வார்த்தைக்கோசம் இதுவரையும் நாங்கள் கட்டுப்பாடாக இருந்தது. அவர் சொன்ன வார்த்தையில் தான் நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். எந்த ஒரு இதுவும் ப்ராப்ளம் இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அண்ணன் வடிவேலு வந்து சின்ன கவுண்டர் படத்தில் வந்து என்னுடைய தலைவனுக்கு கொடை பிடிச்சவர். மதுரை மண்ணில் பிறந்த வடிவேலாக இருந்தாலும் நடிகர் திரையுலகில் இருக்கிற அத்தனை பேருக்கும், டைரக்டராகட்டும், தயாரிப்பாளராகட்டும், நடிகராகட்டும், அத்தனை பேருக்கும் உதவி செஞ்ச ஒரே தலைவன் என் தலைவன். என் தலைவனை பார்க்காத எவனும் அவன் மனுஷனே கிடையாது. வாரி வழங்கிய வள்ளல், ஒப்பற்ற தலைவன் என்னுடைய புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள். அண்ணன் வடிவேலு அவர்களை வந்து மனஸ்தாபம் வராத கூட இருக்கலாம். எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது என் தலைவனை தரக்குறையாத வார்த்தைகள் கூட பேசியிருக்கலாம். ஆனால் மனிதனமைக்க நல்ல மனிதனாக இருந்தால் தலைவனை இறந்த போது வந்து கண்ணீர் அணியில் செலுத்தியிருக்க வேண்டும். ஆனால் அண்ணன் வடிவேலு அவர்கள் வரவில்லை என்றாலும் பரவாயில்லை. என் தலைவன் புகழ் விண்ணுலக இல்லை என்றும் ஓங்கும். மக்கள் சொல்ல தெரிய வேண்டிய ராஜேந்திர பிரசாத் இருக்காரு, அவர் கேட்டு பாருங்க. சின்ன கவுண்டர் படத்துல வேஷ்டி சட்டை கூட இல்லையாமா வடிவேலுக்கு. விஜயகாந்த் வந்து என்னுடைய தலைவனா, அவருக்கு என்ன தெரியாது, ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சி இல்லாதவன். ரெண்டாவது ஒரு காழ்ப்புணர்ச்சி காரணமா பேசணும். ஒரு காழ்ப்புணர்ச்சி காரணமா, அதாவது மற்றவங்களுடைய காழ்ப்புணர்ச்சி காரணமா வடிவேலு தப்பா பேசியிருக்காரு. ஆனா மறுபடியும் வந்து என்னுடைய கேப்டன் காலில் விழுந்திருக்காரு. போதுங்களா? திரும்ப வந்து கும்பிட்டுருக்காரு. அவர் செஞ்ச தப்ப நினைச்சு வடிவேலுக்கு ஒன்னு சொல்லி விரும்புறேன்.
அவர் சொன்னாரு விஜயகாந்த் அவரை உன்னை உருவாக்கணும். ராஜ்கிரண் அவரை அறிமுகப்படுத்திருக்கலாம். ஆனா விஜயகாந்த் அவரை உருவாக்குனது சினிமா இண்டஸ்ட்ரியே தெரியும். பொறுப்புல அவர் அடிக்கிறீங்களா அப்படி சொன்னாரு. பொறுப்புல ஏன் கேப்டனை பத்தி தப்பா சொல்லியும் என்னுடைய கேப்டன் தப்பாலாம் பண்ணல, அவர் நல்லதா பண்ணிருக்காரு. அது போதும். போனாமணி சத்தாரு யாரு போனது எங்க கேப்டன் போல அந்த கண்ணாடியில் எழுந்து இரு எங்க கேப்டனு கண்ணாடியில் எழுந்து போனாமணி சத்தா அது என்ன உதவி பண்ணாரு. இருந்தாலும் எதுவுமே குடுறா 10 லட்சம் குத்தாரு. என்ன 12 லட்சம் 12 கடன் அடிச்சிட்டாரு. அடிச்சுட்டு 1 லட்சம் ரூபாய் போன வாரம் அந்த கண்ணாடியில 50 டைரக்டர் உருவாக்கினாரு. எத்தனை நடிகர்கள் உருவாக்கினாரு அவர் மூலமா. இந்த சினிமா இண்டஸ்ட்ரி இன்னைக்கு தலை நிமிர்ந்து நிக்குதுன்னா அதுக்கு காரணம் என்னுடைய கேப்டன் தான். ஒரு நடிகர் கூட தப்பா சொல்றதுக்கு வாய்ப்பே இல்ல. அது போதும் என் தலைவனுக்கு. ஒரு சினிமா இண்டஸ்ட்ரி தலை குனிஞ்சு நின்னுச்சு கடல்ல தத்தளிச்சிருக்கும் போது என்னுடைய கேப்டன் தான் தலை நிமிர்ந்து அந்த கடனை அடைச்சு மலேசியா சிங்கப்பூர்னு கூட்டு போயிட்டு அவரு தேச தலைவர் மட்டும் இல்ல பாச தலைவரும் சரி பாசத்தால வந்த கூட்டம் இது மொத்தமே பாசத்தால வந்த கூட்டம் தேசத்தால வந்த கூட்டம் இல்ல. இது அவன் கொடுப்பான் பிரியாணி கொடுப்பான். சிவாஜிக்கு தமிழ்நாட்டுல இந்தி எடுக்கு மூல முடுக்கல் இருந்து தமிழ்நாடு மட்டும் இல்ல ஆந்திரா கர்நாடகா கேரளா வந்து வந்திருக்காங்க. யாருக்காக? ஒரு நல்ல உள்ளத்துக்காக வந்திருக்காங்க. கேப்டன் என்னோட உயிருக்காக வந்திருக்காங்க. நல்ல மனிதனுக்காக வந்திருக்காங்க. கேப்டன் இந்த உலகத்துல இன்னொரு ஜென்மம் பிறக போறது எந்த ஒரு மனிதனும் அது வேணா உண்மை. என்னுடைய உயிர் போதும் சாப்பாடு தான். அந்த அண்ணன் போட்டவரு எங்க கேப்டன் எம்ஜிஆர் அப்புறம் எங்க கேப்டன் சோறு போட்டவன் இப்போ எரிஞ்சுக்குது. இப்போ சாப்பாடு எரிஞ்சுக்குது. இப்போ அடுப்பு எரிஞ்சுக்குது. இப்போ வர மக்களே உலகத்திலே யாரு எங்க கேப்டன் மனிதன் தான் இருக்க இடம் உடுக்க உடை உண்ண உணவு இது 3 இருந்தா போதும். இந்த 3 என் மக்களுக்கு கிடைச்சா போதும் சொன்னார். என் மக்களை தங்க தட்டில வச்சு தலாட்டோன்னு சொன்னார். கட்சி ஆரம்பிக்கும் போது தனக்காக எதுவுமே வாழல. இப்போ எவனும் வரல. என் ஊருக்கு அவர் வந்துக்கிறாரு, சாப்பாடு போட்டுக்கிறாரு. அவர் பார்க்க வந்தாக்கா ஃபர்ஸ்ட் முன்ன என்ன தெரியுமா இருக்கும்? சாப்பாடு தான் இருக்கும் அவர்கிட்ட. வேற எதுவுமே சாப்பிட்டு வந்து பேசு. என்கிட்ட அப்படி பேசு. சாப்பிட்டு வந்து பேசு. சாப்பிட்டு வந்து அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து பேசுடா வாடா நான் துண்டுகள் வந்து பேசுறேன் வாடா அப்படின்னு சொல்லுவார். அப்படியே உக்காஞ்சி பேசுவோம். நாங்கள் உக்காஞ்சி பேசுவோம். எல்லாம் சாப்பிட்டாங்களா? எல்லாம் சாப்பிட்டாங்களா? நீ சாப்பிட்டியா எல்லாம் சாப்பிட்டாங்களா? அதான் தலைவர். இப்போ வந்துக்குது தொண்டு மொத்தம் எதுக்கும் வரல, பாசத்துக்கு வாங்குது. உண்மையிலே பாசம் வேஷம் இல்லை இது.